வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். இந்த சேனலை பார்க்க போவது ஃப்ரீ ஆரி கிளாஸ். அடுத்தடுத்த வீடியோக்களை கவனமாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இலகுவாக ஆரி ஸ்டிச்சிங் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போவது ஆரி ஸ்டிச்சிங் செய்வதற்கு தேவையான முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதலாவதாக ஊசி. இதில் 2 வகையானது இருக்குது. ஒன்று த்ரெட் ஊசி, ரெண்டாவது பீட்ஸ் ஊசி. த்ரெட் ஊசி நம்பர் 14.5 mm வாங்கிக்குங்க. பீட்ஸ் ஊசி நம்பர் 24.4 mm வாங்கிக்குங்க. இரண்டுமே டுலிப்ங்கிற பிராண்டில் வாங்கிக்குங்க. பெரும்பாலும் எல்லாரும் இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த த்ரெட் ஊசிக்கும் பீட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பீட்ஸ் ஊசியில் த்ரெட் ஊசியை விட முன்பகுதி மெல்லிசாக இருக்கும். நிறைய பீட்ஸ் லோட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது சில்க் த்ரெட். அதில் டபுள் பெல்ங்கிற பிராண்டை வாங்கிக்கிங்க. பழகிறதுக்கு சாதாரணமான நூல் பாவிக்கலாம். அடுத்து சரி த்ரெட் வாங்கிக்குங்க. அடுத்து ட்ரிம்மர் வாங்கிக்குங்க. இந்த மாதிரி இருக்கும். இது நூல் வெட்டுறதுக்கு இலகுவாக இருக்கும். இல்லாட்டி கத்திரிக்கோலை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சோக்கோ வாங்கிக்கிங்க. மார்க் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அடுத்தது ஃப்ரேமில் பல சைஸ் இருக்குது. நீங்கள் சைஸ் 16 அல்லது 18 வாங்கிக்கிங்க. அது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும். இதை விட சின்ன சைஸ்லையும் இருக்குது. அது ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் யூஸ் ஆகும். அதனால் சைஸ் 16 அல்லது 18 வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பேசிக்காக ஆரி ஸ்டிச்சிங் பழகிறதுக்கு தேவைப்படும். இது இல்லாமல் பீட்ஸில் ஒட்டுறதும் கோக்குறதும் இருக்குது. ஸ்டோன்ஸ், பெல் செயின், சுகர் பீட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பீட் ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ள ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பெஸ்ட் ஸ்டிச்சிங் மெத்தடை நீங்கள் பார்க்கலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.